டேய் ஹோம்வொர்க் எழுதினியா? இல்ல ஹோம்வொர்க்லாம் கேட்க மாட்டாங்க, நீ வேற. ஹோம்வொர்க் எழுதாம நான் வெளிய போய் முட்டி போறேன். இன்னைக்கு நடத்தின பாடம் ஹோம்வொர்க் எழுதிட்டு வரணும். நாளைக்கு கண்டிப்பா செக் பண்ணுவேன் எல்லாரையும். ஹோம்வொர்க் எழுதுறோம், நாளைக்கு டீச்சர்ட்ட நல்ல பேர் வாங்குறோம். டேய் மச்சான் சுருட்டா சொல்றா, நீ எழுதுன ஹோம்வொர்க் கொஞ்சம் அனுப்பிச்சு விட்றா. டேய் ஹோம்வொர்க்லாம் எழுத வேணாம்டா. ஏன்டா டீச்சர் நாளைக்கு லீவுடா? என்ன சொல்ற, லீவா? ஆமா மாப்ள, நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போறாங்களா டீச்சரு. அப்போ சேர்றா. ஓ நோ. டேய் ஃபங்க்ஷன் காலைல 7:30 to 8:30 என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கான்? டேய் சுருட்டா, ஹோம்வொர்க் எழுதினியா? எழுதிட்டேன் டீச்சர். நாளைக்கு கண்டிப்பா ஹோம்வொர்க் எழுதிட்டு வர்றேன் டீச்சர். சுரவழி கிளம்பியதே சிவதாண்டவம் தொடங்கி. குட் மார்னிங் சிடான் டீச்சர். டீச்சர் சொல்லுப்பா. ஹோம்வொர்க் ஹோம்வொர்க்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். மூடிட்டு புக்காடு, பாடம் நடத்தலாம். ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ நீ யாரா எனக்கு கேக்குற? நான் வருவேன். நீ யாரா? தம்பி எதுக்குப்பா சண்டை போடுறீங்க? நான் எதுக்கா சண்டை போறேன்? உனக்கு என்ன? இல்லப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க அடிச்சுப்பா உனக்கு என்னடா? இல்லப்பா தடுக்கலான்னு. நீ யாரா எங்களை தடுக்கிறதுக்கு? இல்ல தம்பி சொல்லு. டேய் ராஜன் ஸ்டோரி பாருங்க டேய். அம்பத்தூர் சுத்துப்பட்டில நாங்க ஏடாகோடம் என்னைக்கு மாயி அது பாரு அண்ணன் படிச்ச தம்பி ஸ்ட்ரைக்கர் அப்பெல்லாம் வைக்க கூடாது. அண்ணன் சொல்லி தரேன், தெரிஞ்சுக்க. நோ எங்களுக்கு தெரியும். நீ போனா நான் சொல்றேன் கேளுங்க, இங்க வாங்க. இங்க பார், ஸ்ட்ரைக்கர் இப்படி வச்சிட்டு கையெடுனா எங்களுக்கு தெரியும். நீ வேலையை பார்த்து இல்லடா தம்பி. அண்ணா ஒரு நீ போனா ஒரியோ ஸ்ட்ரைக்கர் நீ முதல்ல கிளம்புனா எங்களுக்கு தெரியும். அந்த ஆகாயம் போதாத பறவை உண்டு. லைசன்ஸ் சார் நேத்து இப்படிதான் ஒரு சின்ன பையன் என்னடா தம்பின்னு கேட்டான். உடனே இப்படி கையை வாங்கி ரோமன் ட்ரெஸ் பஞ்சு விட்டுறோன்னு சொல்றான். நான் என்ன சொல்லிட்டு சம்மந்தம் பேசிட்டு இருக்கா? இல்ல சார் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்லலாம், ஃபைன் அடிச்சு வண்டி எடுத்துட்டு போ. தம்பி என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கா? நான் போலீஸ்ண்ணா. போலீஸா? தம்பி நம்ம தான் போலீஸே. போய் போலீஸ் ராஜன் தம்பின்னு சொல்லு, விட்டுருவாரு. நான் காமெடி வெடி பண்ணாங்கண்ணா. தம்பி இன்ஸ்டாகிராம்ல அண்ணா ஸ்டோரியா பாரு. ராஜி KSR ஐடி. தம்பி நம்ம தான் இங்க. நீ போய் அவர்கிட்ட சார் ராஜா எனக்கு விட்டா மாதிரியே விடுங்க அப்படின்னு சொல்லு. எனக்கு விட்டா மாதிரியே விட்டுருவாரு. போ போ. சரி ஓகேண்ணா. லைசன்ஸ் சார் ராஜான தம்பி. ஓ ராஜான தம்பியா நீங்க? ராஜானுக்கு விட்டா மாதிரியே விடுங்க. விட்டுட்டா போச்சு. டேய் ராஜன் போறா பாருங்க டேய். ராஜன் பயலேடா. என்னடா என்ன மண்டை அங்கே நீட்டிட்டு இருக்கு? ஏன் படி வச்சுக்க முடியா? ஸ்கூலுக்கு தானே வர? 11 வந்தோடனே திமுறா போட்டேன்னு வச்சுக்க. கையை நீட்டு. என்னடா இவ்வளவு நகம்? என்ன சூனியக்கரைய மாறிட்டு இருக்கியா? நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். டேய் என்ன ஸ்கூலுக்கு விக்கலாம் போட்டு வர? சார் ஏர்னச்சு சார் அது. அட ஆமா. தலையில எண்ணெய் வைக்கணும்டா, இல்ல இந்த ஏர்னத்தி இப்படி ஏறி விடும். ஏன் தலையில எண்ணெய் வச்சு வர முடியாதா? தேங்காய் எண்ணெய் நம்ம மண்டையில அதெல்லாம் தேய்க்கவே மாட்டோமே. தலையில நாளைக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது. குறிச்சு அடிச்சிடும் எல்லாரையும். அங்க பாருங்கடா, அவன் தான்டா ஸ்டூடெண்ட். எவ்வளவு அழகா படிய வச்சு எண்ணெய தடவி எப்படி வந்திருக்கான் பாருங்கடா. அவனை பார்த்து கத்துக்கங்க. நாளைக்கு அவனை மாதிரிதான் வரீங்க. பிரிச்சிருவா இல்லன்னா. தம்பி ராஜே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ எண்ணெய் தடவிட்டு வந்திருக்கலாம். சொட்டமுத்தே விளையாடிட்டு இருக்கியா பாலை வச்சு? சொட்டமுத்தே ஒழுங்கா போயிடுங்க, சரியான கோவத்துல இருக்கேன். விட்டாரு அம்மாட்ட பால் விட்டாரு. விட்டேருமா? இந்தா வாங்கிக்க. மடியோ புள்ளையா இது? அடியே பிள்ளைகிட்ட என்ன விளையாண்டுட்டு இருக்கா? சும்மா பிள்ளைகிட்ட பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க.
தம்பி அப்பாவுக்கு ஒரு பால் விட்டாரு. அப்பாக்கா குடு குடு குடு. அப்ப மவனே தம்பி நீ விட்டேரிப்பா. அப்பா எல்லாம் வாலிபால் பிளேயர், நீ விட்டேரிப்பா. முத்து சொட்ட முத்து. தக்காளி வாங்கிக்கடா. ஐயோ ஆத்தாடி. என்னங்க சேம் பிஞ்ச அடி பாவி. பல 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 பாகுபலி பயமின்றி பாயும் புலி. என்னங்க புள்ள ஏஞ்சி நிக்கிறாங்க. நிக்கிறேனா நடக்கவே செய்வேன். ஏங்க புள்ள நடக்கிறாங்க. அப்புறம் என்ன தம்பி கடைக்கு போய் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. எழுந்து நடந்தது ஒரு குத்தமாடா. யோ யா இப்படி பண்ற? வெயில் கொளுத்துதியா? கபிலா நீ ஏறி அடி கபிலா, இது நம்ம காலம். ஏ வெல்ல நீ வேற அவரை ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? டேய் சூரியன்னா ஃப்ளவர் நினைச்சியாடா? ஃபயர்டா. அட போயாயோ, வேற வழியே இல்ல. உயிரை கையில புடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். யோ ஐயோ அப்பாடி ஒரு வழியா வந்துட்டோம். என்ன இவ்வளவு வேர்த்து இருக்கு? வணக்கண்டா மாப்ள, வானத்துல இருந்து. யோ முன்னாடி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல நீ. நான் என்னடா பண்ண? அட போயாயோ, ஃப்ரெண்ட் ரூம்ல ஃபேனை போட்டு படுத்தா தான் கரெக்டா இருக்கும். மச்சான் ஃபேனை ஃபுல்லுல வைடா. டேய் சொல்டா. ஃபேனை 3ல வைடா, நல்லா காத்து வரும். சரிடா. இப்ப என்ன பண்றது? சுருட்ட பணக்காரன் கண்டிப்பா அவன் ஏசி போட்டிருப்பான். டேய் மச்சான் சுருட்ட. சிச்சி மனுஷனாடா நீங்கலாம். யோ ஐயோ கேக்கவா? என்ன இதையா இருக்கு சாமிக்கு? இதையா இருக்கு பூமிக்கு? அப்ப அடுத்த அந்த மாமிக்கா? எவன்டா அந்த மாமிக்கு மீனே? உங்க வீட்டுல சொல்லி வளர்க்கல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயா மாமியா சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். உன் காமெடியா உன் மூக்குள்ள திணிச்சு வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டா. தக்காளி கிழிச்சு அரைஞ்சு போடுவான். இங்க பண்றா கேக்கவா? கேள இதையா இருக்கு மாமிக்கு? யோ ஐயோ ஓடிடுறே. டேய் சுருட்ட கேட்ச்ரா. டேய் யாண்டா டேய் சுருட்ட இந்த கேட்ச போடுறா. யாண்டா அப்படி பண்ற? ஈஸி கேட்ச்ரா. டேய் சுருட்ட இந்த கேட்ச போடுறாளே. டேய் உன் கைக்கு பதிலா மண்டை நீட்டினோட பால் முடியல சிக்கிக்குண்டா. ஒரு கேட்ச புடிச்சு தொலைய மாட்டா. சீ. A few minutes later. அண்ணே பார்சல் நீதான் நாங்க வந்து வாங்கி சொன்னதா? அண்ணே நீங்களே பாக்குறீங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்கண்ணா, ரோட்ல பல்ல வேற நோண்டி இருக்காங்க, அதுல வண்டி வராதுண்ணே. அதனாலதான் உங்களை அங்க வந்து வாங்கிக்க சொன்னேன். ஏன் வண்டி அங்க விட்டு நடந்து வந்து கொடுக்கறது? அண்ணே நான் பைக் அங்க போறது பெருசு இல்லண்ணே, யாராச்சும் பார்சல் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பார்சலுக்கு நான் தானே பே பண்ண வேண்டியதா இருக்கு. டேய் வீட்டு வாசல்ல வந்து குடுக்கறதுக்கு தானே நீ 20 ரூபா வாங்குற, அப்ப எடுத்து வந்து குடுக்கணும்டா. அண்ணா இவ்வளவு நாள் வீட்டுல வந்து தானே கொடுத்துட்டு இருந்தேன், ரோடு போற. டேய் நக்கலா பேசிட்டு இருக்காத, அடி வாங்கிட்டு போயிடுவா. ஒழுங்கா பார்சல் வச்சுட்டு கிளம்பு. சரிண்ணா இனிமே எப்போ வந்தாலும் வீட்டு வாசல் வந்தா கொடுத்துட்டு போன சொல்லிட்டேன். என்னால முடியும் நான் நம்பினேன். டெலிவரி வேலையிலேருந்து இப்போ யூடியூபராக இருக்கேன். உங்களாலே முடியும், நீங்களும் நம்புங்க. கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். லவ் யூ ஆல். நீ என்னடா சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டாக போனேன். அதான் நான் சாதிச்சது. மிஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் மட்டுமல்லாது இவர் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதில் எம் பள்ளியும் மிக பெருமிதமடைகிறது. இவர் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர். இவரை வரவேற்பதில் எம் பள்ளி நிர்வாகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ராஜ்குமார். எளியவன்
அழிச்சிட உரித்தானவன்